நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 715 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 180 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைம்லங்க 810 தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. ரீசன் என்ன, அந்த நியூஸ் தாங்க. ஸோ இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 713 முடிஞ்சிருக்குங்க. போஸ்ட் மார்க்கெட் தான் 715. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 இருக்கு பாருங்க, இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாங்க. ஸோ ஓப்பனிங் வரப்பங்க இனிமேல் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் மார்க்கெட்டுக்கு நம்ம 500 வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட இது லெவலில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. இனிமேல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க, அந்த 740 to 750 இந்த ரேஞ்ச் வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கீ ரெசிஸ்டன்ஸ் தாங்க இந்த 25,150ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு 850 வந்துட்டுங்க. சின்னதாக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸில் வல்டிலிட்டி வருங்க. வல்டிலிட்டி கீழே வந்துட்டுங்க. உங்களுக்கு திரும்பிச்சுன்னா நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. கீழே வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,150ங்க. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 750ங்க. மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இந்த வீக் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து தாங்க சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஒன்லி புல் ரனில் தான் இருக்குது. சின்ன ஒரு கரெக்ஷன் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லோ வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டிக்கு நம்மளோட சப்போர்ட் இதுதாங்க. நம்ம கரெக்டாக நம்ம லெவலில் பாருங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சப்போர்ட் எடுத்துருக்குன்னு. ஸோ இனி பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதாங்க சொன்னேன், பேங்க் நிஃப்டி கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா அப் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இதுக்காக தான் சொன்னேன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தாங்க. இந்த ஒரு இருக்குது பாருங்கள் 55,000 இந்த ரவுண்ட் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. எஸ் இந்த லெவல் தாங்க நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி எங்கெல்லாம் கீழே லோ வந்துட்டு திரும்புதோ அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப் பார்த்துடலாங்க. மிட் கேஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுங்கிறது இந்த லெவல் இனி சப்போர்ட் நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. இந்த 750 இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுங்க. இன்னைக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் தான் ஓப்பனிங் வரும். மிட் கேஃப் ஓப்பனிங் வரும். ஸோ ஓப்பனிங் வந்ததுக்கப்புறம் இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே தாங்க, நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க 13,050 இந்த லெவல் தாங்க ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மிட் கேஃப்லேயும் பேங்க் நிஃப்டிலேயே அதே தாங்க. எப்போல்லாம் லோ வந்துட்டு திரும்புதுங்களோ அப்போ அந்த டைமில் நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க என்னோட வியூ. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ இதுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம். 25,600 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்கோம். 100ல் பார்த்தீங்கன்னா 61 இருக்குங்களா. ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 810 தாங்க வந்து 850 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பனிங் வருங்க. ஓப்பனிங் வந்ததுமே உங்களுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,800ல நல்ல ஒரு சப்போர்ட் பில்ட் ஆயிருங்க. புட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,800ல நல்லா பில்ட் ஆயிடுவானுங்க. ஸோ கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 நல்ல ஒரு பில்ட் ஆயிடுவானுங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரி வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த 25 இந்த ரேஞ்ச் தான் முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, லைவுக்கு வரேன். லைவில் எப்படி ஓப்பன் பண்ணான்னு பார்த்துடுங்க. நியூவாக என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ட்ரி எடுத்துக்கலாங்க. சரிங்க, லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.